அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 20 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: பள்ளிகளின் நுழைவாயிலில் சிசிடிவி அமைப்பதற்கு விரைவிலேயே டெண்டர் விடப்படும் என அமைச்சரான அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். புதிய பாடத்திட்டத்தை வகுக்க 13 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது எனவும், போட்டித் தேர்வுக்கு தயாராவது, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அறிவை வளர்ப்பது உள்ளிட்டவற்றை மையப்படுத்தி புதிய பாடத்திட்டம் வகுக்கப்படும் எனவும், புதிதாக 13 பள்ளிகள் தொடங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனவும், அந்த பள்ளிகளில் வரும் கல்வியாண்டு முதல் மாணவர் சேர்க்கை தொடங்க வலியுறுத்தியுள்ளோம் எனவும் கூறியுள்ளார். இரண்டாவது அறிவிப்பு: தமிழ்நாடு நிதித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு அரசு மொத்தம் 3000 கோடி மதிப்பில் 7 ஆண்டு கால பிணைய பத்திரங்கள் 1000 கோடி, 15 ஆண்டுகால பிணைய பத்திரங்கள் 1000 கோடி மற்றும் தமிழ்நாடு அரசின் 7.14% பிணைய பத்திரங்கள் 2023 மறு வெளியீடு 1000 கோடி ஏலத்தின் மூலமாக விற்பனை செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளது. இந்த ஏலமானது இந்திய ரிசர்வ் வங்கியால் மும்பையில் உள்ள அதன் மும்பை கோட்டை அலுவலகத்தில் வரும் 11ஆம் தேதி நடத்தப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: வங்கக்கடலில் அடுத்தடுத்த 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நவம்பர் 14ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும், நவம்பர் 19ஆம் தேதி தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் மற்றொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த தேதிகளை ஒட்டி தமிழ்நாட்டில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியுள்ளது. இதனிடையே தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று நவம்பர் 8ஆம் தேதி ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நான்காவது அறிவிப்பு: முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் வருகையை முன்னிட்டு திருச்சியில் நவம்பர் 9, 10 ஆகிய 2 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை என ஆட்சியரான சரவணன் உத்தரவிட்டுள்ளார். தடையை மீறி ட்ரோன்கள் பறக்கவிடப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு: வீரதீர செயல்களுக்கான அண்ணா பதக்கம் பெற டிசம்பர் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. விண்ணப்பதாரர் தமிழகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டிய அவசியம், வயது வரம்பு கிடையாது. இதற்கான விண்ணப்பம் மற்றும் பரிந்துரைகள் award.tngov.in என்ற இணையதளத்தில் மட்டுமே பெறப்படும். தகுதியுடையோர் அரசால் நியமிக்கப்பட்ட தேர்வுக்குழுவால் தேர்வு செய்யப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: வார இறுதி நாட்களை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 940 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கீழம்பாக்கத்திலிருந்து 7ஆம் தேதி 340, 8ஆம் தேதி 350 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கோயம்பேடிலிருந்து 7 மற்றும் 8 ஆகிய நாட்களில் தலா 55 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பெங்களூர், திருப்பூர், ஈரோடு, கோவையிலிருந்து பல்வேறு இடங்களுக்கும் 100 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. ஏழாவது அறிவிப்பு: பத்திரிகையாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் இன்று 8ஆம் தேதி காலை 9:15 மணி முதல் 4:30 மணி வரை சென்னை கலைவாணர் அரங்கில் நடத்தப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் உத்தரவின்படி செய்தி மக்கள் தொடர்புத்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பில் அப்போலோ மருத்துவமனையுடன் இணைந்து அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், செய்தி முகமை நிறுவனங்கள் ஆகியவற்றில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள், உதவி ஆசிரியர்கள், முதன்மை செய்தியாளர்கள், புகைப்படக்காரர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உள்ளிட்ட பத்திரிகையாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடக்கிறது. முகாமில் இரத்த அழுத்தம், சிறுநீரகம், எக்கோ, இசிஜி, முழு இரத்த பரிசோதனை, காசநோய் கண்டறிதல் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, கண் மருத்துவம், பல் மருத்துவம், எலும்பியல் மருத்துவம், இதய மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்படும். எட்டாவது அறிவிப்பு: மத்திய அரசின் அஞ்சல் துறையின் அஞ்சலக ஆயுள் காப்பீடு அல்லது கிராமிய அஞ்சலக ஆயுள் காப்பீடு திட்டங்களில் முகவர்களாக செயல்பட விருப்பம் உள்ளவர்கள் நேர்காணல் சென்னையில் உள்ளவர்களுக்கு நேர்காணலானது சென்னையில் வரும் பொது அஞ்சலகத்தில் நவம்பர் 17ஆம் தேதி காலை 11 மணிக்கு நடைபெறுகிறது. அஞ்சலக முகவர்களாக சேர விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய வயது, கல்வித் தகுதி, முன் அனுபவம் ஆகியவற்றிற்கான சான்றிதழ்கள், அசல் மற்றும் சுய சான்றொப்பமிட்ட நகல், ஆதார் அட்டை, பேன் அட்டை மற்றும் அண்மையில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவிலான 2 புகைப்படங்களுடன் குறிப்பிடப்பட்டுள்ள தேதியில் நேர்காணலுக்கு நேரில் வருமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நேர்காணலுக்கு வரும் விண்ணப்பதாரரின் குறைந்தபட்ச வயது 18ஆக இருக்க வேண்டும். அதிக வயது வரம்பு எதுவும் இல்லை. விண்ணப்பதாரர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 9வது அறிவிப்பு:
தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டாக் இல்லாத பயனாளிகளிடம் டிஜிட்டல் முறையிலான கட்டணங்களை ஊக்குவிக்கவும் ரொக்க பரிவர்த்தனைகளை முற்றிலுமாக அகற்றும் நோக்கில் தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகள் 2008 திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. புதிய விதிகளின்படி செல்லுபடியாகும் மற்றும் செயல்படும் நிலையில் ஃபாஸ்டாக் இல்லாமல் சுங்கச்சாவடிக்குள் நுழையும் வாகனங்கள் கட்டணத்தை ரொக்கமாக செலுத்தினால் அந்த வாகன வகைக்கு பொருந்தக்கூடிய கட்டணத்தை விட 2 மடங்கு கட்டணம் செலுத்த வேண்டும். அதே சமயம் UPI மூலம் கட்டணம் செலுத்தும் பயனர்கள் பொருந்தக்கூடிய கட்டணத்தில் 1.25 மடங்கு மட்டுமே செலுத்தினால் போதுமானது. உதாரணமாக, ஒரு வாகனத்திற்கு ஃபாஸ்டாக் மூலமாக செலுத்த வேண்டிய கட்டணம் ₹100 எனில் அதே வாகனத்திற்கு ரொக்கமாக செலுத்தினால் கட்டணம் 200 ஆகவும் UPI மூலமாக செலுத்தினால் 125 ஆகவும் வசூலிக்கப்படும். இந்த திருத்தமானது கட்டண வசூல் செயல்முறையை வலுப்படுத்தவும் சுங்க வசூலில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் தேசிய நெடுஞ்சாலை பயணிகளின் பயணத்தை எளிதாக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த அறிவிப்பு வரும் 2025 நவம்பர் 15 முதல் நடைமுறைக்கும் வருகிறது. 10வது அறிவிப்பு. பொங்கல் திருநாளை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நவம்பர் 15 முதல் இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் என அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். இந்த முறை 15 ரக சேலைகள், 5 ரகங்களில் வேட்டிகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் காந்தி தெரிவித்திருக்கிறார். அதேபோல கூட்டுறவு சங்கங்களில் விற்பனை செய்யப்படும் புடவைகள் தான் உண்மையான பட்டு என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஆனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் பட்டு சேலைகளின் விலையும் அதிகரித்துள்ளது. இதனை கட்டுக்குள் கொண்டுவர புடவைகளில் சேர்க்கப்படும் ஜரிகையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் அளவை குறைப்பது குறித்து அரசு தற்போது ஆலோசித்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். 11வது அறிவிப்பு. சென்னையில் நாய் உள்ளிட்ட செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறாவிட்டால் நவம்பர் 24 முதல் ₹5000 அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. கழுத்தப்பட்டையின்றி செல்ல பிராணிகளை அழைத்துச் சென்றால் உரிமையாளருக்கு ₹500 அபராதம் விதிக்கப்படும் என்றும், செல்ல பிராணிகள் பொதுவெளியில் கழிவு ஏற்படுத்த உரிமையாளர்கள் அனுமதிக்க கூடாது எனவும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 12வது அறிவிப்பு. காஞ்சிபுரம், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் உள்ள ஒரு பகுதியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான முன் சோதனை வருகிற நவம்பர் 10 முதல் 30 வரை நடைபெறுகிறது. பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் கால்நடை மருத்துவர்கள் நியமிக்க நவம்பர் 14 விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு விலங்கு நல வாரியம் அறிவித்துள்ளது. மாத மதிப்பூதியம் 56,000 அடிப்படையில் மொத்தம் 76 இடங்களுக்கு 1 வருட காலத்திற்கு நியமிக்க ஏதுவாக தகுதியுள்ள கால்நடை மருத்துவரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விரைவான வழிகாட்டுதலுடன் கூடிய விண்ணப்ப படிவம் தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியம் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் நவம்பர் 14 தபால் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளது. 14வது அறிவிப்பு. சபரிமலை மண்டல பூஜைக்காக நவம்பர் 16 முதல் ஜனவரி 16 வரை போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சபரிமலை தேவஸ்தானம் அறிவிப்பின்படி டிசம்பர் 27 முதல் 30 வரை மாலை 5 மணி வரை கோவில் நடை சாத்தப்படுவதால் 26 முதல் 29 வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது. மேலும் 60 நாட்களுக்கு முன்னதாக இச்சிறப்பு பேருந்துகளுக்கு ஆன்லைன் மூலமாக மற்றும் TNSTC அதிகாரப்பூர்வ செயலி மூலமாகவும் இணையதளங்களில் முன்பதிவு செய்து கொள்ளும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக சென்னை கொல்லம் இடையே 5 சிறப்பு ரயில்கள் இயக்கம் செய்யப்பட உள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயில் மண்டல பூஜை, மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு 5 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். சென்னை எழும்பூரிலிருந்து கொல்லத்திற்கு நவம்பர் 14 முதல் ஜனவரி 16 வரை இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. 16வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கருணை அடிப்படையிலான அரசு பணிக்கு இனி ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. இத்தகைய அரசாணைப்படி விண்ணப்பதாரர்கள் பயன்படுத்தி பதிவு செய்ய வேண்டிய புதிய வலைத்தள முகவரியானது செயல்பாட்டிற்கும் வந்துள்ளது. இந்த புதிய வலைத்தளமானது கடந்த அக்டோபர் 31 செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இனிமேல் கருணை அடிப்படையிலான அரசு பணி நியமனம் கோருபவர்கள் இந்த புதிய வலைத்தளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 17வது அறிவிப்பு. துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் மகளிர் சுய உதவிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பெண்கள் தங்களுடைய அடையாள அட்டையை பயன்படுத்தி தாங்கள் தயாரித்த பொருட்களை 100 கிலோமீட்டர் தொலைவு வரை அரசு பேருந்துகளில் கட்டணமில்லாமல் எடுத்துச் சென்று விற்பனை செய்யலாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். இதன் மூலமாக கிராமப்புற பெண்களுக்கு நகர்ப்புற சந்தைகளில் தாங்கள் பொருட்களை விற்கும் அரிய வாய்ப்பு கிடைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 18வது அறிவிப்பு. 127 கோடி செலவில் 5322 பள்ளிகளில் 6672 ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. 159 கோடியில் 2232 அரசு பள்ளிகளில் 2236 ஆய்வகங்கள் அமைக்கவும் தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் 2026-27க்குள் 6672 ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்படும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 19வது அறிவிப்பு.
கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த பிஎட் எம்எட் செமஸ்டர் தேர்வு எழுதிய மாணவர்கள் விடைத்தாள் நகல் மறுகூட்டல் மற்றும் மதிப்பீதுக்கு நவம்பர் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. விடைத்தாள் நகல் மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீட்டுக்கு விண்ணப்பித்த பிஎட் எம்எட் மாணவர்களின் விவரங்களை சம்பந்தப்பட்ட கல்லூரிகளின் முதல்வர்கள் நவம்பர் 13ஆம் தேதிக்குள் பல்கலைக்கழகத்திற்கு ஆன்லைனில் சமர்ப்பிக்க வேண்டும். கடைசியாக 20வது அறிவிப்பு. கேட் நுழைவுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அதில் மாற்றம் செய்யப்பட்டு தேர்வுக்கான ஹால் டிக்கெட் நவம்பர் 12இல் வெளியிடப்படும் என கோழிக்கோடு ஐஏஎம் அறிவித்துள்ளது. IIM.CAT.AC.in எனும் வலைத்தளங்களில் சென்று ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். கேட் தேர்வு நாடு முழுவதும் 170 மையங்களில் வரும் நவம்பர் 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்வு முடிவுகள் ஜனவரியில் வெளியிடப்படும் எனவும் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த 20 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.